பிக் பாஸ் வரலாற்றிலேயே கொரட்டைக்கு சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த சம்பவம் பிக் பாஸ் சீசன் 9 அரங்கேறி இருக்கு. அதை பேஸ் பண்ணி தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்கல்ல கொரட்டையால. இதுல குறிப்பா திவாகர் கொரட்டை விட்டுறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் நேத்தெல்லாம் பரவிட்டு இருந்தது. திவாகர் இவர் கொரட்டை விடுறாருன்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அது அங்கிருந்து கொரட்டையில இருந்து டிராவல் ஆகி அதுக்கப்புறம் அந்த டாக்டர் டிகிரி வரையும் போயிட்டு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம் மக்களே, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணுறங்க. கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ திவாகர் என்ன பண்றாருன்னா, காலையிலேயே அவர் ஒரு விஷயத்த மட்டும் ஹைலைட் பண்ணிருந்தார். ஐ எம் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரலா இருக்கம்பா. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து நேச்சுரலா பிஹேவ் பண்றேன், நேச்சுரலா நடந்துக்கிறேன், எல்லாமே பண்றேன். ஆனா சார், நீங்க ஒரு நடிப்பு பண்றீங்களே, அந்த நடிப்பை மட்டும் எங்களால பார்க்க முடியல சார். ஒரு அந்த கேமரா முன்னாடி நீங்க வந்தீங்கன்னா, எடிட்டர் கேமராவை மாத்திருடா அப்படின்ற மாதிரி எல்லாரோட ஃபீலிங்ஸுமே இருக்கு. அந்த நிலைமையில இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் இப்படி இருந்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸுமே இப்படியே இருந்தா பாக்குற நிலைமை என்ன ஆகுறதுடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் பல கமெண்ட்ஸ்லயும் பார்க்க முடியுது, பல பேரோட வருத்தங்களையும் பார்க்க முடியுது. என்ன பண்றது, வேற வழியே இல்லை மக்களே, இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் நேச்சுரலா தான் இருக்கேன், நான் ஒரு பயங்கரமான ஸ்டாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. அது காலில் விக்ரம் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு பயங்கரமான கிளாஸ் எடுத்த தருணங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு தருணமா இருந்தது. கரெக்டா அப்படி பேசிட்டு இருக்க டைம்ல தான் கரெக்டா இந்த பக்கத்துல இருந்து வராரு ஒரு ஆள், பிரவீன். வந்த உடனே, எப்பா கொரட்டை விடுறன்னு நீ கொரட்டை விட்டியப்பா, எவ்வளவு கொரட்டையா நீ விடுற, நைட் எல்லாம் பயங்கரமான கொரட்டெல்லாம் விடுற நீ அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ நேற்று நைட்டே வந்து கொரட்டை விடுறாங்க, எப்படி தூங்குறதுன்னு கேர்ள்ஸ் கிட்ட ஒரு டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இவர் கொரட்டையில எனக்கும் மேல கொரட்டை விடுறான், இவன் கொரட்டையில தூங்க கூட முடியல அப்படின்ற மாதிரி திவாகர் ஃபீல் பண்ணி என்ன பண்ணிருக்காரு, பெட் இருக்கு இல்லையா, அந்த பெட்ல இருந்து கீழே இறங்கி படுத்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு திவாகரோட கொரட்டைக்கெல்லாம் இருந்திருக்கு. ஐ மீன் பிரவீனோட கொரட்டையால் அவர் கீழே இறங்கி படுக்கிற நிலைமையில போயிட்டு இருக்காரு. ஓகே, உடனே ஏதோ நீ கொரட்டை பத்தி பேசிட்டு நீ எவ்வளவு கொரட்டை விடுறன்னு இவர் கேட்கிறாரு. உடனே நீ தான் ஃபர்ஸ்ட் கொரட்டை விட்ட, நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு கொரட்டை வரும்னு நான் தான் சொல்லிட்டேன், நீ சொன்னியா என்கிட்ட, நீ சொன்னியா அப்படின்ற மாதிரி திவாகரும் இவரும் மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது. அதுல ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ யாருக்கா இருந்தாலும் இந்த ஒரு ஆங்கிள் பாருங்களேன். ஸோ காலைல அப்பதான் எழுந்து வரும்போது ஒரு விஷயத்த சொல்லும் போது யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் சட்டுன்னு ரியாக்ஷன் வரதானே செய்யும். உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆனா கை நீட்டிலாம் பேசாதீங்க, கை நீட்டிலாம் சொல்லிட்டு பேசுனீங்கன்னா நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்துங்க, வேற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இதுல உங்களுக்கு கட் பண்ணிட்டாங்க ப்ரோமோல, ஆனா அந்த இடத்துல வேற மாதிரி ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லுவது. உடனே நீ கை நீட்டி பேசாத, நீயும் பேசாத அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு கண்ணாடி மாதிரி இல்ல, நீ கொடுக்கறத திரும்ப கொடுப்பன்றதால நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அது ரிட்டனா வரும். அந்த கேட்டகரியில நடந்திருக்கு. ஸோ ஃபுல்லா நைட்லாம் கொரட்டை விட்டு என்ன சாவ அடிச்சிட்டேன்ற மாதிரி திவாகரோட குற்றச்சாட்டு. நான் ஒழுங்கா கூட தூங்கல, கீழே படுக்கிற அளவுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பேசுறாரு. இதுக்கு நடுவுல இதுல 2 பேரோட சண்டை. யாருது, திவாகர் மற்றும் யார் சண்டை, இவருது பிரவீனோட சண்டை. இதுக்கு நடுவுல எதுக்கு கெமி வரணும் அப்படின்னும் போது, கெமி சும்மா இருங்க அப்படின்னு பேசிட்டு, சும்மா இருமா அப்படின்ற ஒரு டைலாக். கெமி வருவாங்க, சும்மா இருமான் போது, சார் நான் ஏன் சார் சும்மா இருக்கணும், நான் பேசுவேன் சார், நான் சும்மாலாம் இருக்கிறதுக்கு இங்க வரல அப்படின்னும் போது, என்னை பத்தி நீ ஏன் கேட்கற அப்படின்னும் போது, நான் கெமி கேட்பேன் அப்படின்னும் போது, நான் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் நான் கெமி வாட்டர்மெலன் ஸ்டார். இதுல இந்த 3 பேரை வச்சுக்கிட்டு நாங்க சமாளிக்கிறதுக்கு படுற பாடு இருக்கு, ஐயோ முடியல. ஒரு பக்கம் கெமியோட மைக்கை ஆஃப் பண்ணிருங்கடா, சவுண்டை குறைச்சிருங்களா, கட் பண்றீங்க, திவாகரோட ஃபுட்டேஜ் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் இந்த பிரவீனும் அப்படிதான், கொஞ்சம் நாய்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கா, பாக்குறவங்களுக்கு லைவ்ல ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருது. இது ஒரு பக்கம். ஸோ இந்த ஆக்சுவலா இந்த மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷன் மேட்டரை கெமி தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதை எடுத்துட்டு போய் அதுல இருந்தே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. ஏன்னா நேத்தும் பிரவீன் வந்து இப்படி டார்கெட் பண்ணாரு, இன்னைக்கு கெமி வந்து பண்றதால அந்த ஒரு காண்டு திவாகர் இருந்திருக்கு, இந்த இடத்துல வெளிப்படுத்துவோன்ற மாதிரி வெளிப்படுத்திட்டாரு. ஆனா திவாகர் பண்ற அளப்புல ரைவ்ல எல்லாம் பார்க்க முடியல மக்களே. இதுல யார் பக்கம் நியாயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அது 2 பேரும் கொரட்டை விடுவோன்றதை அக்ரி பண்ணி ஏத்துருக்கலாம். ஸோ அதை ஒரு பெரிய தப்பா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அது வர்றது ஹியூமன் நேச்சுரல்ன்றது வச்சு இல்லாமே. ஸோ இதுல வந்து நான் கொரட்டை விடுறது மட்டும் பிரச்சனையா இருக்கு, மற்றவங்க கொரட்டை விடுறது பிரச்சனையா இல்லையா அப்படின்ற கேள்வி தான் திவாகரோட கேள்வி. ஓகே, இன்னொரு பக்கம் என் டிகிரியை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க, இதெல்லாம் பேசுறீங்க, அது எந்த விதத்தில் நியாயம், நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்றத அவர் பக்கம். இதை வந்து நீங்க புரிய வைங்க சார் அப்படின்றது கெமியோட பக்கம். புரிஞ்சாலும் டாக்டர் டேர்ம்ஸ்லாம் உனக்கு புரியாதுமா அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இதெல்லாம் போயிட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயத்த பார்க்க முடியுது. கெமி வாலண்டரியா போயிட்டு நடுவுல இன்டரப்ட் ஆனாங்களா. செகண்ட் ப்ரோமோ ஒன்று பார்த்துருந்தீங்களா, அந்த செகண்ட் ப்ரோமோவோட விளக்கமே நமக்கு இப்பதான் தெளிவா ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஏன்னா அதுல கமருதீன் வந்து லீடர், அந்த தண்ணி வாட்டர் இன்சார்ஜா இருக்கார் கமருதீன்.
அவர் என்ன பண்ணணும், அந்த வாட்டர் பக்கத்துல நின்றுட்டே இருக்கணும். ரெட் லைட் அடிச்சா புஷ்ஷுன்னு போய் தள்ளணும்ல, தண்ணி எடுத்து போய் நிக்க வைக்கணும்ல. அதுக்கு தான் அவர் அங்க தள்ளி அங்க பேசிக்கிட்டே அந்த இடத்துல போயிருக்காரு போல. அதை கெமி இதுவா புடிச்சிட்டு கெமி வந்து சண்டை போட்டு பயங்கரமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க. தண்ணிக்காக தானே அந்த மனுஷன் போறாப்புல, தண்ணிக்கு போறவரால அதுல கூட அந்த ப்ரோமோ டைலாக் வரும் பாரு, தண்ணி சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாருங்க. சோ அந்த தண்ணி சுத்தமா இல்ல அப்படின்றது கூட தண்ணிக்காக போறேன்றது தான் மீன் பண்றாரு. அதுக்கு இங்க சண்டை போட்டு ஸ்கிரீன் பேஸ் எடுக்கணும்ன்றதுக்காகவே கெமி பண்றாங்க அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது. ஏன்னா நேத்து நைட் வரையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க கமருதீன் சொல்லுங்க கமருதீன் அப்படின்ற மாதிரி மாறுது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அது பார்வதி ஹர்ட் ஆகிற அளவுக்கு போயிருக்கு. இப்போ ஒரு நடந்துட்டு போற பேசுற விஷயத்த மட்டும் உங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. அப்ப இது ஏதோ ஒரு விதமான நாடகம் மாதிரி இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு பக்கம் திவாகரோட விஷுவல்ஸை பார்க்க முடியல, இவங்க கெமி கத்துறதை கேட்க முடியல, இன்னொரு பக்கம் பிரவீன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்றது மக்களே? உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஃபீலிங்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அடுத்து லைவ்ல என்ன நடக்குதோ அந்த சம்பவங்களை வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேன். பாய் கைஸ்.